குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் என்னதன்மை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்பக்குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம்னு போட சொல்லும் பொழுது இந்த திருப்பார்கடல்லே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்கள்லேருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்களை எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதுனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்களாம். இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம், பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. சிம்மராசி என்பவர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கமும் மாசி மாத வாழ்த்துக்களும். சிம்மராசி என்பர்கள், சிம்மராசி என்பவர்கள்னாலே அதிகாரம் மிக்கவர்கள், ஆளுமை மிக்கவர்கள்னு சொல்லலாம். ஸோ சிம்மராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா துணிச்சல் மிக்கவர்கள். இவர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்படுது, என்னெல்லாம் செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாம், எதெல்லாம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்துருக்கும், ஒரு ப்ரெஷரில் இருந்திருப்பீங்க. நிறைய விஷயங்களை கை கொடுத்தும் கொடுக்காத மாதிரி இருக்கும், கை கட்டுறது வாய் கட்டலை அப்படின்ற அளவுக்கு சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல பேர் அஷ்டம சனின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே அந்த அஷ்டமி சனியோட விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்காது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது என்னாக போகுது, மண்ணில் போட்டதெல்லாம் பொண்ணாக போகிற காலகட்டமாக இந்த மாசி மாதம் விலக போகுது. என்னங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதியும் உங்களுக்கு தேவையான கிரகங்களும் உங்களுக்கு 7ல் இருக்குது. ஸோ உங்கள் பார்ட்னர் மூலமாக, உங்களோட நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனைத்தும் கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதோட நீங்கள் எதனா உதவி கிடைக்காதா, யாராவது ஒரு கரம் நீட்ட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கடவுளே வந்து நண்பர்களாக மாறி உங்களின் வாழ்க்கை துணையாகவும் மாறி உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக தேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக
உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உங்கள் தம்பியும் மற்றும் அண்ணன் தங்கை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க போகுது. இதுவரை திருமணம் நடக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் அண்ணன் மூலமாகவோ இல்லைனா உங்களோட தம்பி தங்கைகள் மூலமாக நீங்கள் பெண் வரன் ஆண் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும்போது, இந்த மாசி மாதமே பார்த்திங்கன்னா ஆன்மீக மாதம் சொல்லுவாங்க. இந்த மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது டபுள் ப்ரமோஷன் சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு வேணும். மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய, அதாவது அதீத ஒரு மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் திகழப் போகிறது. இந்த மாதத்தில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் தான் இருப்பீங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் ஓகே ஜாலியாக இருக்கேன் அந்த மென்டாலிட்டி இருப்பீங்க. ஆனால் மேலும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அதுக்கு சிறப்பானது ஒரு அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட்டை தரப்போகுதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் இரண்டாம் திருமணத்திற்காக காத்துட்ருக்கீங்களோ, இல்லை இரண்டாவது குழந்தை பிறக்கணும், ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் இந்த மாசி மாதம் ஒரு விதமான சக்ஸஸ் கொடுப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மேலும் பார்த்திங்கன்னா மாசி பௌர்ணமியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா ஜெகமாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா மிக சாதுரியமான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகள் பல பேருக்கு இந்த மாசி மாதம் வழங்க இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டம் ஒரு புதையல் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கும்பராசியில் இருக்கிறதுனால ஒரு கும்பனாலே ஒரு புதையல் மாதிரி, சரிங்களா, உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது, எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்க எல்லாமே சக்ஸஸ் எல்லா விஷயத்தையும் கொடுப்பாங்க. எல்லா விஷயம் பண்ணும்போது ப்ராஃபிட்டும் கொடுப்பாங்க. சில பேர் சில அனுபவங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா யாருக்கும் கையெழுத்துக்கள் ஜாமீன் தான் இட வேண்டாம். பட் உங்களோட வாக்கின் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் ஆசிரியர் துறையில் இருக்கீங்களோ, நீங்கள் கேட்ட உங்களோட விஷயங்கள் எல்லாமே கோரிக்கைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சினிமா துறையில் இருப்பவருக்கு பிரகாசிப்பாங்க. சிம்மராசியில் இருக்கக்கூடிய சினிமா கலைத்துறைகளில் இருப்பவர்கள், சரிங்களா, அதில் இந்த ஜுவல்லரி ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க பாருங்கள். ஸோ அவங்களாம் கூட பார்த்தா பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ நீங்களாம் அடுத்த நிலைக்கு போகிறீங்க, இன்னும் ப்ரமோஷன்ஸ் நிறைய பேர் கிடைப்பதற்கு சான்சஸ் உண்டு. இப்போ எங்கெங்க சனீஸ்வரன் வேலை செஞ்சார், அஷ்டம சனின்னு பயந்துட்டு இருந்தீங்கல்ல, இப்போ இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்க போகுது. அப்போ சனீஸ்வர பக்கம் தடுத்து தானே இருக்கணும். சனீஸ்வரனை போல தடுப்பதற்கு யாரும் இல்லை, கொடுப்பதற்கும் யாரும் இல்லை. அவங்க 8ஆம் பாவகத்தை என்ன பண்ணுறாரு, சுத்தப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ வயிறு சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு கர்மம் சார்ந்த விஷயத்தை சுத்தப்படுத்தி பிரகாசமாக்குறார். அப்போ உங்களோட மூலாதாரம், சரிங்களா, ஒரு விரிவடைஞ்சு ஒரு சக்தியை பெறும்பொழுது உங்களோட ஈர்ப்பு சக்தி பயங்கரவாதமாக வேலை செய்யுங்க. அந்த தங்கம் வந்து உருக்குவாங்க பார்த்தீங்களா, அப்போ பார்க்கும்போது கட்டி மாதிரி தான் தெரியும். அந்த ஆபரணமாக செய்யும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் தங்கத்தோட மதிப்பு குறையுமான்னு கேட்டால் குறையாது. அது போல தான் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உருக்கி வச்சு தங்கம் போல் இருக்கீங்க. உங்களோட மின்ன போகிற வாய்ப்பாக இந்த மாசி மாதம் திகழப்போகுது. அதனால் எல்லா சிம்மராசி அன்பர்களும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கிட்ட எந்த விதமான சண்டையெல்லாம் இல்லாமல் ஈவோலாம் இல்லாமல் இருந்தீங்கனாலே போதும், சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தொழில் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. அவங்க ஏதாவது உதவின்னு கேட்டு கண்டிப்பாக வருவாங்க. சிம்மராசிகர் உங்கள்கிட்ட தான் வருவாங்க தேடி, சரிங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கன்னு. மறக்காமல் உதவி செய்யுங்க. வயதானவர்கள் முதியவர்கள் யாரா இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் யாரா இருந்தாங்கன்னா இந்த தொண்டு நிறுவனங்களை வச்சுன்னா அவங்களுக்கும் உங்களால் முடிந்த உதவி, அதாவது உங்களால் என்ன உதவ முடியும் அது செய்யலாம். இந்த ட்ரெயினில் போயிட்டுருப்பீங்க, அப்போ ஏதாவது என்ன கேட்டிருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் என்ன கேட்பாங்க, கோவில் வாசல்கள் என்ன இருப்பாங்க, முடிந்த அளவுக்கு அன்னதானம், சிம்மராசிக்காரர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானது ஒரு விஷயம். கோவிலில் செய்கிற அன்னதானங்களாம் இல்லைங்க, நீங்கள் வெளி இடத்துல தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்கிறது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். இந்த மாசி மாதத்தில் அன்னதானம் வந்து மிக சிறப்பானது விஷயமா இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா உங்கள் 12ஆம் அதிபதி சந்திர பகவான் தான். அதனால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும், இந்த மாசி மாதத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கணும், பொன்னாக மாறணும்னா உங்களால் முடிந்த அளவுக்கு திங்கட்கிழமைகளில் மதியானம் 1 to 2 இந்த 1 to 2 இந்த காலகட்டத்தில் அன்னதானம், முக்கியமாக தயிர் சாதம் நீங்கள் வாங்கி கொடுத்தால் அது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். பொருளாதார மேம்பாடு அடைவதற்கான உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அன்னதானம் மிக சிறப்பானதாக விளங்கும் சொல்லலாம். சரிங்க, இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் சகோதரர் மூலமாகவும் வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வரன் பார்க்க போகிறாங்க இந்த மாசி மாதத்தில்.
திருமணத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, உங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் போது சிம்மராசி என்பவர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ கடன் வாங்கியிருப்பீங்க, சில பேர் பல பேர் வாங்கியிருப்பீங்க, பல பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சிம்மராசி என்பவர்கள். அது முடியும் தருவாயில் இருக்கும்போது ஒரு வித கடனோடு அது உங்களுக்கு கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல பேர் வீடு சொந்த வீடு அமைவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எல்லாமே கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால அனைத்தும் வெற்றியை கிட்டும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் என்று வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.